ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா அண்ட் சே இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீசர் வந்திருக்கு. ஸோ ஃபைனலி இந்த ஆக்டருக்கு படத்துக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு பர்த்டே வந்துச்சு. அதனால நேற்று பர்த்டே இருந்துச்சு. நேற்று தான் அந்த கிளிப்ஸ் விட்டாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு பண்ணுறோம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள விஷ் பண்ணிடலாம். ஸோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி பர்த்டே. பிலீட்டட் ஆகிட்டு ஸோ லேட்டாக பண்ணுறதுனால ஸோ இன்னும் நிறைய அந்த மாதிரி படம் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், சியான் விக்ரம் சார் வந்து நம்ம 90ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் அந்த ஹீரோவுக்கு அந்த விஷயத்தை வந்து வேறு லெவலில் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களோட கதை செலெக்ஷனும் சரி, அந்த மாதிரி விஷயம் அவங்களோட கேரக்டரைஸ்டு பேஸ்டாக அவங்க கதை அதே மாதிரி ரியலாகவே ஒரு பாடியை வந்து ஒரு ஆக்டர் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அழகா சரத்குமார் சார் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கிறது நம்ம சியான் சாரும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ செமையாக அவங்க வந்து இப்போவும் எங்கள் காலேஜ்லேயே அவங்க வந்து நான் அவ்வளோ ஏஜ்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஒரு படம் அவங்க ஹிந்திலையும் அது வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம சியான் விக்ரம் சார் வந்து வேறு லெவலில் ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு தான் வந்து 63rd மூவி. ஸோ அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளேம் டீசர் விட்டுருக்காங்க. ஸோ இந்த டைரக்ட் பண்ணிக்கிறது வந்து ஆனந்த் சங்கர் அண்ட் மியூசிக் பாய் சந்தோஷ் நாராயணன். எஸ். ஸோ ஆல்ரெடி சந்தோஷ் நாராயணன் வந்து மகான் ஒரு படம் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படம் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணல. பட் அதை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணனால அந்த டைம் அவ்வளோ இதாகலை. பட் நல்லா இருந்துச்சு. அந்த படம் சூப்பராக இருந்துச்சு. அதில் த்ரூ விக்ரமன்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலி சந்தோஷ் நாராயணன் சார் இவங்க கூட வந்து அடுத்த இதில் காம்பினேஷனில் ஆனந்த் சங்கர் அவங்க டைரக்ஷனில் வராங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொலாபரேஷன் தான். ஸோ கண்டிப்பாக பாட்டெல்லாம் நல்லா எக்ஸெப்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக சியான் விக்ரம் சாருக்கு லாஸ்ட்டாக ஒரு படம் வந்துச்சு, தீர சூடானா, அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லாம் பார்த்தோம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுங்க ப்ரெஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளது யாருண்ணா? சமயக்காரன்டா. சமையல். ஆளு பெரிய சம்பவ பை. உள்ள வந்துட்டோம்ல, எது வந்தாலும் நாம பார்த்துப்போம். பெரிய டீம் வந்துக்கிறோம், கூலாக உக்காந்துக்கிறான் பார்த்தியா? ஜாலியாக கொளுத்தி போடனா, தெரிச்சு ஓட போகிறான். சூப்பராக எடுத்துருக்காங்க. Okay, starts now. ஸோ வீடியோ பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளேமோட வீடியோ வந்து வேறு லெவலில் ஒரு ஃப்ளேம் மாதிரியே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம தெரியும், நம்மளுக்கு சந்தோஷ் நாராயண் சார் இருந்தாலே கொஞ்சம் வந்து அந்த பழைய சட்டலாக இருக்கும். அதுவே கொஞ்சம் அந்த கிராமத்து ஸ்டைலில் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் லுக்கில் தான் கொண்டு போகிறாங்க. இது சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணுங்க. ஸோ அதை வந்து எல்லாரும் டக்கு டக்குன்னு தட்டிட்டு இருக்காங்க. சமையல்காரன் தானே சொல்கிறாங்க, அது ரொம்ப டேஞ்சரான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இது பண்ணுறாங்க, இல்லை நம்ம கொளுத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தெரிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்கூலாக அப்படி உட்காந்துருக்காங்க. நம்ம சியான் அந்த ஸ்டைல் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அழகாக தீப்பெட்டியை பதைக்கிறாங்க. அதில் அந்த ஃப்ளேமில் தான் அவங்க ஃபேஸே ரிவீல் ஆகுது. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சீன். ஏன்னா ஃபுல்லாக பிளாக்காக இதாகிட்டு அவங்க அந்த ஃபேஸோட ஃப்ளேம் மட்டும் என்ன பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் அந்த இதில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அந்த செட்டப் எல்லாமே அந்த சமையலுக்கு செட்டப்லாம் அழகாக க்ளீனாக ரொம்ப நீட்டாக அதை காமிச்சிருந்தாங்க. அந்த சினிமாட்டோகிராஃபியே வந்து ரொம்ப சூப்பராக அவங்க பண்ணியிருக்காங்க.
நம்ம ஆனந்த் சங்கர் சார். வேறு லெவலில் அந்த கதை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து சியான் விக்ரம் சாரோட அந்த லுக்காக இருக்கட்டும், அவங்களோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம அவங்களோட ஃபைட் சீன்லாம் பார்த்துருக்கோம். வேறு ஆக்ஷன் படம் எப்பவுமே அழகாக சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் தான் இதில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இதில் மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயண் சார் வந்து எப்பவும் போடுறத விட கொஞ்சம் வேற மாதிரி எனக்கு தோணுச்சு. இங்கிலீஷ் லிரிக்ஸ் இருக்குது. கரெக்ட். இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அவங்களோட இதில் அந்த மாதிரி நான் பார்க்கல. மேபி இருக்கலாம். ஆனால் இதில் வந்து எனக்கு வித்தியாசமாக அவங்க வந்து அந்த குக் குக் சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இப்போ உள்ள ட்ரெண்ட் இது வந்து அவங்களும் இறங்கிட்டாங்களோ என்னமோ தெரியல. அந்த மாதிரி அந்த ஃபுல் இந்த பாட்டுலாம் வந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும். இது மேபி அந்த ஃபைட் சீனில் வந்து அழகா அந்த மாதிரி வரும். சூப்பராக பண்ணிருக்காங்க. அப்புறம் சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருந்துச்சு. ஓவரால் அந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறப்போ லாஸ்ட்டாக குக்கிங் அப்படின்னு தான் போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக குக்கிங் ஸ்டார்ட்ஸ் சூன் அப்படி ஏதோ போட்டிருந்தாங்க. நவ் அப்படின்னு ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த படம் வந்து கண்டிப்பாக அதில் சமையல்காரங்க தான் அது கிளீனாக தெரிஞ்சிச்சு. படம் எப்போ வருவோன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணிக்காங்க, இன்னும் டைம் ஆகும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு விக்ரம் சாருக்கு வந்து அடுத்த ஒரு சூப்பரான ஒரு படம் எதிர்பார்ப்பாங்க. வேற இந்த படத்துக்கு ஹீரோயின் யாருன்னு தெரியல. அதுவும் இனி ஃபியூச்சரில் ஏதாவது டீசர் ஏதாவது ஒரு இப்போ அவங்க பர்த்டேங்கிறதுனால இவ்வளோ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி 63rd மூவியும் முதல்ல வேறு லெவல் ஆஸ் ஏ ஹீரோ. ஸோ பார்க்கலாம் என்ன இந்த படம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு, இந்த டீசர், இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பார்க்கும்போதுன்னா இந்த படம் வேறு லெவலில் ஒரு கதையாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, நெக்ஸ்ட் டீசர் வந்துச்சு, ஏதாவது பாட்டு கிட்ட ரிலீஸ் பண்ணானைக்கு இன்னும் நல்லா கிளியராக தெரியும். இன்னும் ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணுவது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.